So special operatorsல first operator பார்த்தீங்கன்னா ampersand symbol. So this is used to get the address of the variable. So ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளோட அட்ரஸை நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ampersand symbol யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மீனிங் வந்து அட்ரஸ் ஆஃப். ஒரு வேரியபிளோட அட்ரஸை நம்ம கெட் பண்ணணும்னா இந்த ampersand symbol யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ampersand போட்டு a அப்படின்னு கொடுத்தோம்னா it will give the address of the variable a. ஒரு வேரியபிள் a இருக்கு. இந்த வேரியபிளோட அட்ரஸை கெட் பண்றதுக்கு அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் ஏயோட அட்ரஸ் வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். தென் செகண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் ஸ்டார். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ பாயிண்டர் டு எ வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளை நம்ம இப்போ இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பாயிண்டர். அந்த பாயிண்டர் வேரியபிளை நம்ம டினோட் பண்றதுக்கு இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்டார் போட்டு ஏ, வேர் ஏங்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டார் இஸ் த பாயிண்டர் விச் பாயிண்ட்ஸ் த வேரியபிள் ஏ. இதான் அந்த ஸ்டாருக்கு வந்து மீனிங். தென் தேர்ட் ஒன் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ங்கிறது ஒரு யூனரி ஆப்ரேட்டர். ஸோ அப்போ இந்த ஆப்ரேட்டர்ல ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் இன்புட்டா எடுத்துக்கும். விச் ரிட்டர்ன்ஸ் த சைஸ் ஆஃப் த டேட்டா. நம்ம என்ன டேட்டாவை இந்த சைஸ் ஆஃப்ங்கிற ஆப்ரேட்டருக்குள்ள கொடுக்குறோமோ அந்த டேட்டாவோட சைஸ் என்னங்கிறத நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த டேட்டா மேபி ஏதாவது கான்ஸ்டண்டா இருக்கலாம், ஒரு வேரியபிள் நேமா இருக்கலாம், அரே ஸ்ட்ரக்சர் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதோட சைஸை வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப் ப்ராக்கெட்ல நான் இப்போ கேர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கேரக்டர் டேட்டா டைப்போட சைஸ் 1 பைட்ங்கிறது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். Then last operator வந்து comma. This operator is used to link related expressions together. ஸோ நம்ம ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸை ரிலேட் பண்ணி ஒரே லைன்ல எழுதுறதுக்கு இந்த கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் int a ஈக்குவல் டு 5, கமா b ஈக்குவல் டு 5. இங்கேயே ஒரு கமா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நான் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், ரெண்டுலையுமே 5ங்கிற வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே இன்டீஜர் டைப் தான். அப்போ int a ஈக்குவல் டு 5 அது ஒரு லைன்லையும் int b ஈக்குவல் டு 5 அது இன்னொரு லைன்லையும் ரெண்டு லைன்ல ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் டைப் நான் இன்டீஜர் தான் யூஸ் பண்றேன். அப்படி இருக்கும்போது சேம் டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷனா இருந்தா ஒரே லைன்லயே நம்ம a கமா பின்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிங்க் பண்றதுக்கு கமா ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். சிமிலர்லி ஏலையும் 5 தான் இருக்கு, பிலையும் 5 தான் இருக்கு. இதை காமனா நான் எப்படி எழுதிக்கலாம்னா a கமா b ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏலையும் 5 தான், பிலையும் 5 தான். பட் இதை லிங்க் பண்றதுக்கு கமா ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். That's all about special operators.